பல மக்களே, நீங்களே எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நினைச்ச மாதிரி மாற்றம் சூப்பரா வந்திருக்கு. கஜானாவில் இல்ல, பணம் இல்ல, ஆனா எம்எல்ஏகளுக்கு புது காரு சூப்பரா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாற்றம் வேணும், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. உலக சாதனையிலேயே, ஏன் வரலாற்றிலேயே வந்துட்டு சட்டசபையில போயிட்டு பாட்டு பாடி அரசின் கவனத்தை ஈர்க்கலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாட. நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. ரொம்ப கேட்கறதுக்கு கேவலமா இருக்கு. நம்ம தமிழ்நாடு மக்கள் நல்லா சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. சட்டசபையில போயிட்டு என்ன பேசணும்னு அதுக்குதான் சொல்லிக்கிறாங்க தற்கூறின்ட்டு. சட்டசபையில போயிட்டு பாட்டு பாடி டைம் பாஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் எந்த பாட்டு பாடுறாங்க பாருங்க, எம்ஜிஆர் பாட்டு பாடுறாங்க. உங்க விஜய் சார் தலைவரை பத்தி பாட்டுலாம் பாட மாட்டீங்களா? சட்டசபையில போயிட்டு இந்த பாட்டை பாடுறது தானே. ஜிம் 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 சிக்கிச்சா சிக்கிச்சா, கட்டி போடிடா, சொன்னால கண்டபடி கட்டி போடிடா. இந்த பாட்டு ஏன் பாடல சட்டசபையில? அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடுறது தானே. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், இந்த பாட்டு பாடுறது. கொத்து பரோட்டா போடுறீங்க நீங்க, அதே மாதிரிதான் உங்க ஆட்சியும் கொத்து பரோட்டா மாதிரி இருக்குது. ரொம்ப கேவலமா இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள், விவசாயிகள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவரை பற்றி நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. தயவு செய்து கரெக்டா பேசுங்க. மக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.